அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1/11/2025 முதல் யோகத்தின் உச்சியை தொடப்போகும் விருச்சக ராசி. அந்த வகையில் விருச்சக ராசினியர்களான உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சூரியன், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசினியர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷ் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12 இருந்து வந்த ராசிநாதனான செவ்வாய் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறாருங்க. ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுவது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக விருச்சக ராசினியர்களான நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெற செவ்வாயினுடைய அருள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சரியான முடிவெடுக்க வைக்கும் அமைப்பு என்பதால் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளலாங்க. அதே போல் விரயஸ்தானமான துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் நீச்சம் பெறுவது குறித்து கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா அப்படி நீச்சம் பெறுவதால் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும். வெளிநாட்டில் இருந்த நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இந்த மாதம் அமைய இருக்குதுங்க. குறிப்பாக விருச்சக ராசினியர்கள் வாடகை கட்டிடத்தில் இருந்து சொந்த கட்டிடத்திற்கு போகும் யோகம் உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் 12ஆம் இடமான விரயத்தில் இருப்பதால் மறைமுகமான யோக பலன்கள் கிடைக்க இருக்கு. இதை விபரீத ராஜ யோகம் என்பார்கள். இதனால் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தீமைகள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் 12 இருப்பதால் மறைமுகமான யோக பலன்கள் கிடைக்க இருக்கு. இதை உங்கள் ராசிக்கு விபரீத ராஜ யோகம் என்பார்கள். இதனால் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தீமைகள் அனைத்தும் குறைந்து நன்மைகள் அதிகரிக்க இருக்குங்க. குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்களுடைய சுகங்கள் குறையும். அதிகாலை உணவு கூடாது. 12 சூரியன் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பாக சமூக வலைதளங்களில் தேவையில்லா கருத்துக்களை பதிவிட வேண்டாங்க. அவைகள் கடுமையான பிரச்சனைகளை தரும். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. 12 உள்ள கிரகங்களால் ஆரோக்கிய குறைவு ஏற்படுங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கிய அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுப்பது நல்லதுங்க. குறிப்பாக ரத்த அழுத்தம், நரம்பு பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனம் மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் உள்ள சனியுடன் ராகு சேர்க்கை பெற்று அஷ்டமம் இடமான 8ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கையும் உடல் நலனை பாதிக்குங்க. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. சிறு விஷயங்களுக்கு கூட நீங்க அதிக அலைச்சலும் கடின உழைப்பு தேவைப்பட இருக்குதுங்க. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகுங்க. கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இருந்தாலும் கூட 3ஆம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய கடன்களை ஏற்க நேரிடும். கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்வதன் மூலமாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது
என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகள் உங்களால் திருப்தி செய்ய இயலாது. உங்களுடைய அன்றாட கடமைகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. சனி ராகு கூட்டு சேர்க்கை அர்த்தாஷ்டக ராசி ஏற்பட்டு இருக்குதுங்க. அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. தகவல்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இருந்தாலும் கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் பாதிப்பு குறைவாகவே இருக்கும். உங்களுடைய பணிகளுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் காத்தருள்வார். பூரண சுப கிரகமான குரு பகவான் மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு உங்களுக்கு கவலை அளிக்குங்க. கூடுமான வரையில் விட்டு கொடுத்து அனுசரித்து வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரத்துறைக்கு அதிகார கிரகம் சனி பகவான் தாங்க. கோல்சார விதிகளின்படி ராசிக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டக சனியும் ராகுவும் இணைந்திருப்பது என்பது நன்மை தராது. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது என்பது மிகவும் கடினங்க. மேலும் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்நிலையில் கூட்டாளிகளின் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. பல சிக்கல்களை ஒரே தருணத்தில் சந்திப்பது உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக அமையுங்க. உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று உறுதியாக எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க. ஏமாற்றத்தை தரும் வருமானமும் சற்று குறைய கொடுங்க. வெளிமாநில நிகழ்ச்சிகளில் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் என்பது கிடைக்காதுங்க. அதிக அலைச்சலினால் வசதி குறைவினாலும் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும். உங்களுடைய நலன் உங்கள் கையில் தாங்க இருக்கு. ஆனா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் அனைவருடனும் சுமூகமாக பழகுவது மிகவும் அவசியம். உங்களுடைய எதிர்கால நலனுக்கு எதிராக சிலர் பாடுபட்டு வருவதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைவரும் சந்தேக கண்களுடன் பார்க்க வேண்டுங்க. எவரையும் முழுமையாக நம்பிவிடக் கூடாது என்று கூறுகிறது சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம். வார்த்தைகளை அதிக ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்துங்க. ஏனெனில் தற்போது கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றன. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வு மேலிட இருக்கு. கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியில் சுற்றுவது தவிர்ப்பது மிகவும் அவசியம் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினால் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் செலவுகள் அதிகமாகி புதிய கடன்களை ஏற்க நேரிடும். கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவது தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுது. அடிக்கடி ஏதாவது ஒரு வலியும் சோர்வு உடலை வருத்துங்க. மாதவிடாய் கோளாறுகள், ஒற்றை தலைவலி, மூட்டு வலி, சோர்வு, தலை சுற்றல் ஆகிய உபாதைகள் உடல் ஓய்விற்கு கெஞ்சும் போதும் என்ற உணர்ச்சி மேலோங்குங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவமனையில் காட்டி தகுந்த சிகிச்சை பெறுவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் ஒரு சர்க்கம் ஸ்ரீமத் காண்டம் பாராயணம் ஸ்ரீமத் சுந்தர காண்டம் பாராயணம் செய்து வாங்க. தினமும் காலையில் எள் பருப்பு கலந்த 3 சாத உருண்டைகள் காகத்திற்கு வைத்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.